உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று தேனீ வளர்ப்பின் அவசியம், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பி. பிரபு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன். இயற்கையோடு இணைவோம் தொடரில் மற்றும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆண்டிமடம் பி. பிரபு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா, 2012 பொறியியல் பட்டதாரி அவரு. அதுக்கு பிறகு விவசாயத்துக்கு வராரு. விவசாயத்துக்கு வரும்போது தேனீ வளர்ப்புல அதிகமா ஈடுபாடு அவருக்கு. அதனால அதுல தொடர்ந்து அவரு நிறைய பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரை பத்தி இன்னும் நிறைய அவர் சொல்ல போறாரு, கேட்டுப்போம். வருக. வணக்கம் பிரபு. வணக்கம் சார். பிரபு, 2012 நீங்க இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு வேற ஏதாவது வேலைக்கு போனீங்களா? என்ன பண்ணீங்க? ஒரு 2 வருஷம் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் சம்பளம் கம்மி, வேண்டாம் நம்ம வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு தேடும்போது 15 ஏக்கர் முந்திரி இருக்கு நமக்கு. ஸோ அதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கக்குள்ள ஈல்டு ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு ரிலேட்டடா எப்படி ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணலாங்கக்குள்ள மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்கணும்னா தேனீக்களை வளர்த்தா நமக்கு இதுலயும் விவசாயத்துலயும் அதிக லாபம் கிடைக்கும், தேனீக்கள்லயும் லாபம் கிடைக்கும்னு சொல்லி தான் சார் ஆரம்பிச்சோம். 2014 ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2 வருஷம் அங்க போறீங்க. போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு என்னடா இது இவ்வளவு கம்மியா இருக்கே மகசூல், இதுல ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது பொதுவா பாத்தீங்கன்னா மகசூல் குறைஞ்சதுன்னா உரம் வைப்போம், வேற ஏதாவது செய்வோம் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா இன்னும் ஒரு ஹை ஈல்டு உள்ள ஒரு ஹைபிரிட் ரகம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனா தேனீயோட நினைவு உங்களுக்கு ஏன் வந்துச்சு? கண்டிப்பா சார். அயல் மகரந்த சேர்க்கையை நம்பி இருக்கிற எல்லா தாவரத்திலையுமே மகரந்த சேர்க்கை நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த செயற்கை உரமோ இல்லை இயற்கை உரமோ எதுவுமே இல்லாமையே நல்ல ஈல்டு வரும் அப்படின்றத கூகுளில் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல, இந்த மாதிரி தேனீ வளர்த்தா நமக்கு மகரந்த சேர்க்கை அதிகமாகும் அப்படிங்கக்குள்ள நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு சார், NHM ஸ்கீம்னு கவர்மெண்ட்ல. ஸோ அது மூலமா அப்ளை பண்ணி தேனி பெட்டி வாங்கணும் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பெட்டி. பயிற்சி எதுவும் போனீங்களா? ஆமாம் சார். அரியலூர் கலெக்டர் ஆஃபீஸில் தான் அந்த தேனி பெட்டி. அப்போ அங்கே கொடுக்கும்போது அங்கே யாராவது ஒருத்தவங்க பயிற்சி கொடுப்பாங்க. யார் அந்த பாக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களே பயிற்சி கொடுப்பாங்க சார். அப்புறம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அப்புறம் நம்ம கொஞ்சம் படித்து அதை பொறியியல் பட்டதாரிங்கிறதால கொஞ்சம் ஆர்வம் ரொம்ப அதிகம். எதுவாக இருந்தாலுமே ஒரு விஷயம்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். ஸோ அது மூலமாக இன்னும் கொஞ்சம் நிறையா ஆர்வமாக நிறைய தேடி படித்து இது இப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தோம் சார். எத்தனை பெட்டி உங்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க? 5 பெட்டி கொடுத்தாங்க சார் ஃபர்ஸ்ட் ஸ்கீமில், NHM ஸ்கீமில் கொடுத்தது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் பண்ணது தான் சார். அந்த 5 பெட்டியை அந்த 15 ஏக்கர்ல எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை எல்லாம் எதுவும் இருந்ததா எப்படிங்க? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டேன்னா ஒரே இடத்துல வச்சிட்டேன் சார் மொத்தத்தையுமே, பக்கத்தில் அந்த மாதிரி. அப்புறம் இல்லை ஒரு 6 அடி தள்ளி வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அது ஒரு வருஷத்தில் ஒரே இடத்துல இப்போ வைக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் மட்டும்தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்டி, 100 மரத்துக்கு ஒரு பெட்டி அப்படின்னு கணக்கு பண்ணி அதை நம்ம அனுபவத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறது தான் சார். நமக்கு சொல்லி தரும்போது இல்லை வீடியோஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தூரமாக வச்சோம்னா போய் பார்க்க மாட்டோம், ஒரே இடத்துல வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அப்போ ஒரே இடத்துல வைக்கும்போது அங்கே மட்டும் தானே சார் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நான் வைக்கும்போது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கும் இன்னும் கொஞ்சம் மகரந்த சேர்க்கை மூலமாக லாபம் அதிகமாகும். முக்கியமாக விவசாயிகள் மகரந்த சேர்க்கைன்னா என்ன அப்படின்றதுலயே அதை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. நம்ம அந்த மருந்து அடிச்சா காய்ச்சிரும், இந்த மருந்து அடிச்சா காய்ச்சிரும், இல்லை இந்த உரம் போட்டால் நிறைய காய்க்கும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது சார். எந்த காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, அயல் மகரந்த சேர்க்கை நம்பி இருக்கிற எல்லா தாவரமுமே தேனீக்கள், காற்று, அப்புறம் மற்ற பிற பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், இது மூலமாக தான் மகரந்த சேர்க்கை நடக்குது. மகரந்த சேர்க்கை நடந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த மருந்து அடித்தாலும் சரி, எந்த உரம் போட்டாலும், ஒரு பூ பூக்குதுன்னா 3 நாளில் மகரந்த சேர்க்கை நடக்குன்னா அந்த 3 நாளுக்குள்ள மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் அது இந்த பூ காயாக மாறும். ஸோ அதுக்கு சுற்றுப்புற சூழ்நிலையும் பருவநிலையும் ரொம்ப அவசியமானது. இப்போ தேனீக்களும் ஏமாந்து போகுது பருவநிலை மாறும்போது. ஏன்னா இப்போ இந்த வருஷம் முந்திரியில் என்ன நடந்துச்சுன்னா, நார்மலாக மார்ச் மாதம் கடைசியில் பூக்க வேண்டிய பூக்கள் மார்ச் ஒரு 10ஆம் தேதி போலயே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியாக அந்த 4-5 நாள் மழை பெஞ்சதில் என்னாச்சுன்னா பூவெல்லாம் அழுகி கீழே கொட்டிடுச்சு. ஸோ இப்போ தேனீக்களும் ஏமாந்து தான் போகுது, சீக்கிரமாக பூ பூத்துடுது மழை பெய்யறதால. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேனீக்கள் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் பூ சீசன் தொடங்க போகுதுன்னா அதுக்கேற்ற பணிகளை தான் அங்கே உள்ள செஞ்சுட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ஆட்களை அதிகமாக்குறது, எல்லா வேலையும் பொறுமையாக பண்ணிட்டு இருக்கும். திடீர்னு மழை பெஞ்ச ஒரு 10-15 நாள் இருக்கிற பூலாம் பூத்துரும் போது அதுவும் ஏமாந்து போயிடுது. அதுக்கு தேவையான அளவு தேனையோ மகரந்த தோலையோ கலெக்ட் பண்ண முடியாமல் அதுவும் கஷ்டப்படுது. நம்ம விவசாயி எப்படி கஷ்டப்படுறாங்க, திடீர்னு 10 நாளோ 5 நாளோ மழை பெஞ்சிருச்சுன்னா இருக்கிற பூவெல்லாம் கொட்டி போயிடுது, இல்லை தண்ணி நிறைய கிடைக்கும் போது ஈல்டு தள்ளி போகுது. அப்படிங்கக்குள்ள நமக்கு மட்டும் இல்லை தேனீக்களும் பாதிக்கப்படுது. கண்டிப்பாக இப்போ ஒரு பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று இருக்கு, எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கு. அதாவது இரவு 10 மணிக்கு படுக்கணும், காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய ஒரு மரபணு சார்ந்த ஒரு தொடர்
தொடர் வேலை அது. ஆனா இப்போ வந்து மார்ச் மாச கடைசியில தான் முந்திரி பூக்கும் அப்படின்னா மார்ச் மாச கடைசியை நோக்கி அந்த தேனீக்கள் வருமா? இப்போ உணவு தேட வெளியில் போகும்போதே அந்த மரம் குருத்து வந்ததுலேருந்து பூக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து இத்தனை நாளைக்குள்ள பூக்கள் கிடைக்குங்கிறது அதுக்கும் பயாலஜிக்கலாக தெரியும். ஒவ்வொரு ஆனா இப்போ இது முன்னாடியே நடந்துருச்சு. முன்னாடியே நடக்கும்போது தேனீக்களும் அது மழை பெஞ்சு அது அழுகியும் கீழே விழுந்துருச்சு. அப்போ மார்ச் மாச கடைசியில தேடி வந்து ஏமாந்து போயிடுமா? ஈல்டு கம்மியாக கிடைக்கும் சார். முந்திரியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான பூக்கள் இருக்கும் அந்த 2 மாசத்துக்கும். இப்போ எப்படி ஒரு நாள் பூ 2 நாள் பூ அப்படிங்கிற மாதிரி ஒரு மரமும் இப்போ தெற்கு பக்கம் வந்து சீக்கிரமா பூக்கும், வடக்கு பக்கம் வந்து லேட்டா பூக்கும். முந்திரி மரத்தில் தென்றல் அடிக்கும் போது அந்த சைடில் இருக்கிற பூக்கள் சீக்கிரமா மலர்ந்துடும். வடக்கு பக்கத்தில் இருக்க பூக்கு தென்றல் காற்று கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அது மலர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். எல்லா மரத்துலையுமே அப்படிதான், முந்திரின்னு கிடையாது. அதாவது மரப்பயிர்கள் எந்த காய் கொடுக்குற பயிராக இருந்தாலும் தெற்கு பக்கத்தில் தான் அதிக ஈல்டு கிடைக்கும், வடக்கு பக்கத்தில் கம்மியாக கிடைக்கும். அதுக்கு காரணம் தென்றல் காற்று மூலமா மகரந்த சேர்க்கை நடக்குது. இயற்கையா காற்று மூலமா மகரந்த சேர்க்கை நடக்குது. அப்போ தெற்கு பக்கமா நல்ல மகசூல் கிடைக்கும், வடக்கு பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அது இயற்கையா வருதுங்க சார். ஓஹோ, இது ஒரு புதிய செய்தி என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா விவசாயிகள் கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இயற்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. கண்டிப்பா அது நம்ம அனுபவத்து மூலமா தான் சார் தெரிஞ்சுக்கலாம். செயற்கையா நம்ம தேனி வளர்க்குறோம், அடுக்கு தேனீக்களை நம்ம செயற்கையா வளர்க்குறோம். வளர்த்தாலும் நம்மளும் இயற்கையோட கொஞ்சம் சேர்ந்து யோசிச்சாதான் எந்த இடத்துல பூ கிடைக்கும், இந்த சீசன்ல இந்த இடத்துல பூ இருக்கும். இப்போ வந்து புளிய மரம் பூத்திருக்கிற சீசன் சார், நாவ மரம் பூக்கிற சீசன். ஸோ நாவ மரம் எங்க அதிகமா வச்சிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். தேனி தெரிஞ்சு வச்சிருக்கிறது அடுத்தது. நம்ம தேனி வளர்க்குறோம்னா நம்மளும் அதை கொஞ்சம் தெரிஞ்சு அந்த பெட்டியை கொண்டு போய் அங்க வைக்கணும். அங்க வைக்கும் போது நம்ம அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பூக்கள்ல இருந்து தேனை கலெக்ட் பண்ண அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். அவ்வளவுதான். நார்மலா இப்ப எல்லாரோடைய கண்ணோட்டம் என்னன்னா செயற்கையா தேனி வளர்த்தா அவங்க வந்து சக்கரை பாகு வச்சிடுறாங்க அப்படின்றது எல்லா இடத்துலயும் நம்ம ரெகுலரா கேள்விப்படுறதுதான். செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. தேனி எங்க கிடைக்கும்ன்றத தேனீக்கள் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோ அதே மாதிரி நம்மளும் தெரிஞ்சு. இப்ப நம்ம திருச்சியில இருக்கோம், இப்ப நம்ம வானொலியில ஒரு பெட்டி வச்சிருக்கோம்னா தேனீக்களை நம்ம 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வட்டமா பறந்து போய் எங்கெல்லாம் தேன் கிடைக்கும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பெட்டியில இருக்கிற தேனீக்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ணி அதாவது உயரமா மேல பறந்து வயிற்று ஆட்டுச்சுன்னா சூரியன் எந்த திசையில இருக்கோ அங்க தேன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கீழ் நோக்கி பறந்து வயிற்று ஆட்டுச்சுன்னா சூரியனுக்கு எதிர் திசையில தேன் இருக்கு. அந்த மாதிரி டைரக்ஷனையும் அது வந்து கன்வே பண்ணும் மற்ற தேனீக்களுக்கு, பெட்டியில இருக்கிற தேனீக்களுக்கு வந்து. இந்த மாதிரி வழிகாட்டக்கூடிய அந்த தேனீக்கள் வந்து வேலைக்கார தேனீக்கள்னு சொல்லக்கூடிய வேலைக்கார தேனீக்கள் பிறந்ததுல இருந்து 1ல இருந்து 60 நாள் வரைக்கும் உயிரோட இருக்கும். 60 நாளுக்குள்ள இறந்துரும். தேன் அதிகமா கிடைக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு 45ல இருந்து 55 நாளுக்குள்ளே கூட இறந்து போயிடும். ஏன்னா அதிகமா வேலை செய்யறதால அதோட ரெக்கைகள் வந்து பலவீனம் அடைஞ்சு இறந்து போயிடும். வேலை செஞ்சுக்கிட்டே இறக்குறதால தான் அதை வேலைக்கார தேனீக்கள். நம்மள மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதுங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இரவு ஓய்வு இருக்குமா? அதுக்கு இரவு ஓய்வு இருந்தாலுமே பெட்டியில வந்து வெப்பநிலையை மெயின்டைன் பண்றது, காற்றோட்டத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பணிகள்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா சார். அந்த பகல் நேரத்தில் வெளியில போய் தேனி எடுத்துட்டு வரும். ஒவ்வொரு நாளுக்கும் அதாவது 1ல இருந்து 3 நாளைக்கு கூட்ட சுத்தம் பண்ண சார். ஒவ்வொரு அந்த அருங்கோண வடிவ செல்லுக்குள்ளேயும் அதாவது 1ல இருந்து 3 நாள் வயசு இருக்கிற தேனீக்களால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்டர்னல் சைஸ் அந்த செல்லுக்குள்ள கடைசி வரைக்கும் உள்ள போயிட்டு வெளில வர முடியும். அடுத்து 4ல இருந்து 6 நாளைக்கு அதோட உடம்போட சைஸ் கொஞ்சம் பெருசாகிறதால அந்த வேலையை அங்கே செய்ய முடியாது. 4ல இருந்து 6 நாளைக்கு அதோட உடம்புல வந்து அந்த ராயல் ஜெல்லின்ற திரவம் சுரக்கும். அதை வந்து புழுக்களுக்கும் ராணி தேனிக்கும் உணவாக ஊட்டும். அப்புறம் 7ல இருந்து 12 நாள் வரைக்கும் வெளியிலேருந்து தேனீக்கள் கொண்டு வருதில்ல சார் தேனை, அந்த தேனை கொண்டு வந்து உள்ள வைக்கிறது. அப்புறம் வந்து 12ல இருந்து 21 நாள் வரைக்கும் கூடு கட்டுறது. அதோடைய வயிற்றுல அந்த மெழுகு சுரக்கும், அந்த மெழுகு வச்சு அந்த கூடு கட்டுறது, இந்த வேலைகள்லாம் செய்யும். 22 நாள்ல இருந்து 60 நாள் வரைக்கும் தான் பெட்டியை விட்டு வெளில போய் வேலை செய்யும். ஏன்னா பிறந்தோடனே அதோடைய ரெக்கைகள் வந்து பறக்கிறதுக்கு உகந்ததா இருக்காது. அது பறக்கிறதுக்கு அந்த ரெக்கைகள் உகந்ததா மாறுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். அது வரைக்கும் பெட்டிக்குள்ளேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ 21 நாளைக்கு பிறகுதான் அது வெளியிலே வருது. வெளியில வந்து மேல போகுது. மேல போய் வாலாட்டுச்சுன்னா சூரியன் இருக்கிற பக்கத்துல தேன் இருக்குன்னு அர்த்தம். கீழே வந்து வாலாட்டுச்சு அப்படின்னா சூரியன் இருக்கிற பகுதிக்கு எதிர் பக்கத்துல தேன் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த தேனீக்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் தேனை தேடும். ஆமா சார், அதுக்கு மேல போகாது. முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப நம்ம வானொலி நிலையம் இருக்கிற இடத்துல தேன் கூடு இருக்குன்னா 2 கிலோமீட்டருக்கு உணவு கிடைக்கல, ரொம்ப நாள் உணவு கிடைக்கல அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா இயற்கையா இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு பறந்து போகும். எங்க உணவு கிடைக்கின்றத தெரிஞ்சு அதான் 2 கிலோமீட்டர் தாண்டி ரொம்ப தூரம் போயிடும். அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, அங்க உணவு கிடைக்கணும் அதுக்கு தோணுச்சுன்னா அங்க போவோம். இயற்கையா இருக்கிற கூட்டங்கள்லாம் இதை தான் செய்யுது. நம்ம செயற்கையா தேனி வளர்ப்பார்கள் செயற்கையா என்ன பண்றோம்னா இப்ப இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 100 நாவல் மரம் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அங்க 100 கிலோமீட்டர் தள்ளி இந்த பெட்டியை கொண்டு போய் வச்சோம்னா அது அடுத்த நாள் காலையில இருந்து அங்க போய் வேலை செஞ்சு தேனை எடுத்துட்டு இருக்கும். இதுதான் செயற்கையா தேனி வளர்க்குறோம்னா இதுதான் செய்யறாங்க. மக்கள் நினைக்கிற மாதிரி சக்கரை பாகு கொடுத்து ஒரே இடத்துல வச்சு அது கிடையாது, இப்படிதான் செய்யறாங்க. தேனி
தேனீக்கு அதனுடைய வேலையை எளிதாக்குறதுக்காக நீங்க தேடி அதுக்கு ஏதுவான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி தரோம். சரிங்க. இப்ப இயற்கை பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படின்றதுல நிறைய ஆர்வம் இப்ப நிறைய விவசாயிகளுக்கு இருக்கு. அது பாத்தீங்கன்னா நிறைய இப்ப பாரம்பரிய நெல் ரகங்கள் இயற்கை முறையில சாகுபடி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தேனீ வளர்ப்பு ஏதாவது உதவியா இருக்குமா? ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா முருங்கை மரம், புளிய மரம், தென்னை மரத்துல கூட மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும்னு ஒரு 2-3 நிகழ்ச்சிக்கு முன்னாடி நம்ம காரைக்காலில் பேசும்போது நீங்க சொன்னீங்க. அது ஒரு பெரிய விவசாயி வந்து கடுமையா கண்டனம் தெரிவிச்சாரு. எங்கங்க தென்னை மரத்துல எங்கெங்க மகரந்த சேர்க்கை அப்படின்னு அவரே சொன்னார். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவரே போன் பண்ணி இல்லைங்க அவர் சொன்னது கரெக்ட், பிரபு கரெக்டா தான் சொன்னாரு, மகரந்த சேர்க்கை வந்து தென்னை மரத்துலயும் நடக்குது, தேனீக்கள் வளர்ப்புனால தென்னை மரத்துல கூட மகசூல் அதிகரிக்குதுன்னு கூட சொன்னாரு. இப்போ நெல் விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயிகளுக்கு தேனீ வளர்ப்பு எந்த வகையில உதவியா இருக்குங்க? அவங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி பண்ண போறதில்ல சார் தேனீ வளர்ப்பு வந்து. ஆமா, பூக்கள் நடக்கிற மகரந்த சேர்க்கையில 2 வகை இருக்கு. தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைன்னு. தன் மகரந்த சேர்க்கைனா ஒரு செடியில இருக்கிற பூ அதுவாகவே பூ பூத்து அதை பால் ஒழுவுறது மூலமாவோ இல்ல அதுக்குள்ள ஒரு பூக்கு பக்கத்துலேயே ஆண் பூ பெண் பூ இருக்கிறது மூலமா அதுவே மகரந்த சேர்க்கை நடத்திக்கும். அயல் மகரந்த சேர்க்கைனா காற்று, பூச்சி இனங்கள், அப்புறம் வந்து பறவைகள், இதை நம்பி இருக்கிறது அயல் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கைனா அதுவே மகரந்த சேர்க்கை செஞ்சுக்கும். இப்போ இந்த நெல் போடுறவங்களுக்கு தன் மகரந்த சேர்க்கை நெல், ஸோ அதுவே பூ பூத்து பால் ஒழுகி காய் காய்க்கும். ஸோ அது எந்த உயிரினத்தையும் நம்பி இல்லை நெல் வந்து, அவங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யாது சார் கண்டிப்பா. அயல் மகரந்த சேர்க்கை நம்பி இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் எதெல்லாம் விதவிதமா காய்கறி பயிர்கள், ஆமா காய்கறி பயிர்கள், அதுக்கு நம்ம வாசனை தரக்கூடிய ரோஜா, மல்லி, இதெல்லாம் தேனீக்கள் நாடி கூட போகாது, அந்த பக்கம் போகவும் போகாது. ஏன்னா அதுல மகரந்த தூளோ இல்ல தேனோ கிடையாது. பூக்கள்லாம் ஏன் கலர் கலரா இருக்கு, நிறைய வாசனை வருது வித்தியாசமா அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா சார்? ஏன் ஒரு மரமும் ஒரு கலர்ல பூக்குது, டிஃப்ரெண்டான அட்ராக்ஷன் பண்ற மாதிரினா பூச்சிகளையும் பறவைகளையும் கவர்ந்து இழுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வகையான உயிரினமும் வித்தியாசமா கலரையும் ஸ்மெல்லையும் கொடுக்குது. ஏன்னா இப்ப தேனீக்கள் மஞ்சள் கலரா ரொம்ப விரும்பி போகும். ஸோ மஞ்சள் கலர்ல எங்க போகுந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிரும். அந்த மாதிரி அதால கருப்பு கலரையும் ரெட் கலரையும் சரியா பார்க்க முடியாது தேனீக்களால. அந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது கிடையாது, சொல்லியிருக்காங்க. வெள்ளை, மஞ்சள் இந்த பூவெல்லாம் பார்த்தா சீக்கிரமா போயிடும். ஒவ்வொரு தாவரமும் விதவிதமான நிறங்களுடைய பூக்களை கொடுத்து தேனீக்களையும் மற்ற பூச்சினங்களையும் கவர்ந்து எடுத்து மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்குது. அப்படி மயில் தோகை விரித்து ஆடுதோ அது மாதிரி தான் ஒவ்வொரு இனமும் தன்னுடைய இனத்தை இனப்பெருக்கம் செய்வதற்காக அதற்கான முயற்சிகளை செய்து பூக்களும் அது மாதிரி செய்து. அதாவது ஒரு தேனி வந்து எப்படி மகரந்த சேர்க்கை செய்யுது அப்படின்னா, தேனீக்களுடைய உடம்புல லட்சக்கணக்கான முடிகள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு லட்சக்கணக்கான முடிகள் இருக்கு. அது இல்லாம மகரந்த தூளை சேமிச்சிடறதுக்கு 6 கால் இருக்கும் தேனீக்களுக்கு. அதுல நடுவில் இருக்கிற 2 காலில் போலன் பேஸ்கெட் மகரந்த தூளை சேமிச்சிடக்கூடிய தன்மையுடைய கால்கள் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பூக்குள்ள போயிட்டு ஈஸியா இப்ப நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் சில்லறை காசை கீழே கொட்டிட்டு அல்ற மாதிரி ஈஸியா மகரந்த தூளை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியாது. உள்ள போய் அதோடைய ரெக்கையை வேகமா அடிச்சு அந்த பூக்குள்ள இருக்கிற மகரந்த தூளை பூ உள்ளே கொட்ட வைக்கும். ஃபர்ஸ்ட் சூழ் முடியல, அதாவது ஆண் பகுதியில் இருக்கிற மகரந்த தூள் இருக்கும். அது பெண் பகுதிக்கு எப்படி தேனீக்கள் வந்து சேகரிக்குதுன்னா, மகரந்த சேர்க்கை செய்யறதுக்காக எந்த தேனீக்களும் பூக்குள்ள போறதில்லை. ஏன்னா அதுக்கு தெரியவும் தெரியாது அது என்ன செஞ்சுட்டு வேணுங்கிறது. தேன், அதுக்கு தேனும் மகரந்த தூளும், மகரந்த தூள் தனி தேன் தனி ரெண்டுமே இருக்கும். ஒரு சில பூக்கள் வந்து மகரந்த தூள் மட்டும்தான் கொடுக்கும், ஒரு சில பூக்கள் மதுரம்ங்கிற தேனையும் கொடுக்கும். ரெண்டையும் கொடுக்கக்கூடிய பூக்களும் இருக்கு. இப்ப தேனீக்கள் உள்ள போயிட்டு அதோட ரெக்கையால நல்லா ஃபாஸ்டா மேலையும் கீழையும் ஆட்டும் போது, அதாவது பூவை அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி ஏறத்தாழ நம்மளுடைய கண்ணுக்கு அது தெரியாது. அப்ப அடிச்சு கீழே கொட்டி அப்புறம் அந்த மகரந்த தூளை உருண்டையா உருட்டி அதோட காலில் கொண்டு வரும். உணவா எடுத்துக்கும் அந்த மகரந்த தூளை வந்து. நிறைய மருத்துவர்கள்லாம் நம்ம கிட்ட தேன் வாங்குறவங்களே நிறைய பேர் கேட்பாங்க, மகரந்த தூள் தனியா கொடுக்குறீங்களா, கொடுங்க எங்களுக்கு, எனக்கு ஒரு 100 கிராம் கொடுங்க. தனியா கிடைக்குமா? அது மாதிரி தனியா கிடைக்குது சார், பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க சார். நம்ம தேனில இருந்து அதை எப்படி எடுப்பீங்க? அந்த மகரந்த பூ தேனி பெட்டியோட வெளிப்பகுதியில் ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் கலெக்ட் பண்ணலாம் சார். அந்த மாதிரி போலன் பேஸ்கெட்னு தனியாகவே விற்கிது. எப்படின்னா தேனீக்கள் உள்ள போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போற மாதிரி அந்த வடிவமைச்சிருப்பாங்க. அது உள்ள போகும்போது காலில் இருக்க மகரந்த தூள் வந்து கீழே விழுந்துரும். அதை கலெக்ட் பண்ண சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு அதில் கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரமோ. அது எதுக்கு பயன்படுதுங்க? உணவை எடுத்துக்கலாம் சார். மகரந்த தூள் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. 2000 ரூபாய் கிட்ட போகுது சார் கிலோ வந்து, 1 கிலோ மகரந்த தூள் வந்து. அதுவும் உணவை எடுத்து ஒவ்வாமை எதுவும் வராதா? இல்ல சார், ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரொம்ப நல்லது சார் உடம்புக்கு வந்து. ஏன்னா மகரந்த தூளோட கலந்த தேனை எடுத்துக்கிட்டா மருத்துவ குணம் இன்னும் அதிகம் சார். சரிங்க. ஆனால் இப்போ அது மேலே வந்து முடி இருக்குன்றீங்க இல்லையா, அந்த தேனி மேலே, அது என்ன பண்ணுது? இப்போ முடி இருக்கிறது என்னன்னா, இப்போ தேனீக்கள் வந்து தேனை கலெக்ட் பண்ணும்போது அந்த முடியிலெல்லாம் மகரந்த தூள் ஒட்டிக்கும். சரி, நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது, பட் கண்டிப்பாக அந்த பூக்குள்ள இருக்க மகரந்த தூள்லாம் முடியில் ஒட்டிக்குது. இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு பூக்குள்ள போய் தேனை கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பூக்குள்ள போகும்போது அதோட முடியிலேருந்து கொஞ்சம் கீழே விழும். அப்போ என்ன பண்ணுன்னா, ஆண் பூவுடைய மகரந்த தூள் வந்து பெண் பூவுடைய சூழ் முடிய சென்றடைகிற நிகழ்வை தான் நம்ம மகரந்த சேர்க்கைன்னு சொல்றோம். இதை தேனீக்கள் இயற்கையா செய்யுது. இப்போ ஒரு 100 மாமரம் வச்சிருக்கோம்னா ஒரு மாமரத்துல இருந்து இன்னொரு மாமரத்தோடைய பெண் பூவுக்கு அந்த மகரந்த தூளை கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியாது. கண்டிப்பா ரொம்ப அழகா ஒரு பெரிய ஒரு அறிவியல் உண்மையை எளிமையா சொல்லியிருக்கீங்க பிரபு. ரொம்ப சந்தோஷம்.
இயற்கை விவசாயிக்கு தேனீ வளர்ப்பு எப்படி பயன்பட போகுது? நான் வந்து ஒரு நெல் விவசாயி, நான் ஏன் தேனீ வளர்க்கணும்? கண்டிப்பாக சார். நம்ம விவசாயம் செய்கிறோன்னா இப்போ நெல் போடுறாங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் போட்டிருப்பாங்க சார். நடுவில் எந்த மரமோ எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் நெல் விவசாயம் பண்ணுறாங்க, சுற்றி வரப்பில் கூட மரம் வச்சுக்கிறது கொஞ்சம் பெருமையா கூட சொல்லுவோம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நெல் வயலுங்க நெல் இருக்கு வயலா அப்படின்னு இருக்குன்னு. சொல்லுவோம். ஆனா தப்புன்னு சொல்றாங்க. இப்போ எங்கேயுமே எதுவும் இல்லாததால அந்த இடத்துல வளர்த்தா கண்டிப்பாக இப்போ நார்மலாக இதை தொழிலாக செய்கிறோம் அப்படின்னா எல்லாரும் ரெக்கமெண்ட், அதாவது மற்றவங்களுக்கு பரிந்துரைக்கிறது என்னன்னா, நீங்கள் 20 பெட்டி வைங்க, உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு பெட்டிக்கு 5 கிலோ கிடைக்கும், 1 கிலோ 500 விற்றா 2500 ஒரு பெட்டிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் செய்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு சார். அதை வந்து அவங்களுடைய தொழில் அப்படின்றதோடையும் ஒரு விவசாயியாக ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்குது, நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு 100 ஏக்கரில் நெல் இருக்கிற இடத்துல நடுவில் கொண்டு போய் ஒரு பெட்டியை ஒரு கொட்டையில் வச்சிட்டோம்னா எப்படி தேன் கிடைக்கும் சார்? அதோடைய உணவுக்கே அது கஷ்டப்படுற சூழ்நிலையை உருவாக்கிடுறோம். ஒரு 5 பெட்டி வைக்கிறோம்னா நார்மலாக என்ன சொன்னால் 2 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்டின்னு வச்சா, இப்போ நெல் விவசாயம் பண்ணுற இடத்த விட்டுட்டு நம்ம ஊருக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஊர்னா நம்ம எவ்வளோ முருங்கை மரம் இருக்கும், மாமரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க தென்னையில் வந்து மகரந்த சேர்க்கை நடக்காது அப்படின்றது அதை புரிஞ்சிக்காம அவங்க பேச. ஏன்னா மரம் வந்து ஒரு 20 அடி 25 அடி உயரத்தில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு அங்கே உள்ள தேனி பறக்குதா, இந்த புலேருந்து இந்த பூக்கு போச்சா நம்மளால பார்க்க முடியாது. கண்டிப்பாக அதை யாரும் பார்க்க போகிறதும் இல்லை. ஒரு தேனீக்களுக்குன்னு வீட்டில் ஒரு புகைப்படம் வச்சு வழிபட்டா கூட தப்பு இல்லை. ஏன் நம்ம ஏன் அதை செய்யல அப்படின்னு அடிக்கடி தோணிட்டே இருக்கும். ஏன் வந்து யோசிக்க மாட்டேங்க. தேனி படத்தை வீட்டில் வச்சுக்கணுன்றீங்க? கண்டிப்பா வச்சா என்ன தப்பு சார்? ஏன் வச்சா என்ன தப்பு? ஏன்னா 80% மகரந்த சேர்க்கையே தேனீக்களை நம்பி தான் இருக்கு உலகத்துல. அப்ப தேனீக்களை வழிபட்டா என்ன தப்பு? நம்ம வந்து கடவுளை கும்பிடுறோம், சாதாரண ஆளை கூட சாமியார் ஆக்கிடுறோம். அப்ப ஏன் இதை கும்பிட்டா என்ன தப்பு? நம்ம ஏன் அதை மதிக்கல? அதாவது நம்ம உணவுல கிட்டத்தட்ட ஒரு 80% உணவு கிடைப்பதற்கான வாய்ப்பை தேனீக்கள் உருவாக்குது. அதனுடைய படத்தை கூட நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அதுக்கு நாம உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு சாதாரண பூச்சியா கூட நம்ம மதிக்கிறது இல்ல தேனீக்களை வந்து. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா நம்ம வந்து சொல்லி தரணும், இப்படிலாம் நடக்குது. அது நம்ம கண்ணுக்கே தெரியாத விஷயம் சார். மகரந்த சேர்க்கைன்றது நம்ம சும்மா புக்ல படிக்கிறோம். ஒரு குழந்தை வந்து 6th 7th மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்றத ஒரு சாதாரண ஒரு பாடத்துல 4 வரையிலே 10 வரையிலே படிச்சுட்டு போயிடுது. பட் ஆனா அதோடைய முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் அது வியக்கத்தக்க வகையில் அது இருக்கிறது இப்போ புரிஞ்சுதுங்க. கண்டிப்பா. ஆனா இப்போ வந்து நெல் வயல் வச்சிருக்கிறவருக்கு அப்போ தேனி வளர்ப்பு அவசியம் இல்லையா? அவசியம் சார், கண்டிப்பா. ஏன் அப்படின்னா அவர் வீட்டில் வளர்க்கலாம் சார். ஒரு ஊருக்குள்ள இருக்கிறாருன்னா அங்க எத்தனை தென்னை மரம் இருக்க போது தேனி வளர்க்குறோம் அப்படின்னா எல்லா தொழிலையும் இது உண்டு சார். கண்ணுக்கு தெரிந்த வருமானம், தெரியாத வருமானம். ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அவங்க ரெண்டுமே அவங்களுக்கே கிடைக்கும். ஆனா இங்க தேனி வளர்க்குறோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிந்த வருமானத்தை நம்ம எடுத்துக்கிறோம். தேனு மகரந்த தூள் கலெக்ட் பண்றோம், அப்புறம் தேனி பெட்டியை விற்கிறோம், தேனை அடையில வர மெழுக வைக்கிறோம், ஸ்டாண்டு பெட்டி எல்லாத்தையும் விற்று நம்ம வருமானம் பார்க்குறோம். ஒரு விதம் கண்ணுக்கு தெரியாத வருமானம் வந்து மற்ற எல்லாருக்கும் கிடைக்குது, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும். ஒரு மகரந்த சேர்க்கை மூலமா அந்த வருமானம் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு மரத்தில் 100 நீங்கள் சொன்னீங்களா சார், அந்த தென்னை மர கதை வந்து அது ரொம்ப அது வந்து தெரியாமல் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ ஒரு 50 தென்னை மரம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சார். நீங்கள் ஒரு 3000 காய் வருஷத்துக்கு அறுக்குறீங்க. ஒரு மரத்துக்கு 60 காய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 60னா 50 மரத்துக்கு 3000 காய் ஆச்சு. நீங்கள் ஒரே ஒரு தேனி பெட்டியை ஒரு 2000 ரூபாயோ 2500 வாங்கி செலவு பண்ணி வைங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை எறும்பேறுதா, ஏதாவது பள்ளிகள் இருக்கா அப்படின்னு நம்ம கண் பார்வை தெரிகிற இடத்துல வச்சிடறோம். அதை மட்டும் பார்த்தா போதும். ஆமா, அந்த 3000 காயின்றது குறைஞ்சபட்சம் 6000 காயா மாறும் ஒரு ஆண்டுக்கு. ஆமா சார். நீங்க ஒரு வருடத்துக்கு 3000 காயின்றது 100% கண்டிப்பா அந்த மகசூல் அதிகமாக்கும். நீங்க எந்த உரமும் போட வேணாம். தென்னைக்கு யாரும் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது இல்ல, கீழே உரம் கொடுக்குறோம். அந்த உரம் நீங்க கொடுக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். இயற்கையா நடக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அவ்வளவுதான். இதையே நம்ம செய்யணும், நமக்கு இது முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் நமக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறோம் சார், அந்த 50 தென்னை மரத்துக்கு மட்டும் அது வருஷம் ஃபுல்லாக மகரந்த சேர்க்கை செய்யப்படுறது இல்லை. சுற்றி இருக்கிற 2 கிலோமீட்டருக்கும் செய்யப்படும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஏன் வளர்க்கணும், நான் எனக்கு மட்டும் அது வருமானம் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும். நான் போயிட்டு இப்போ நான் தேனி வளர்க்குறேன், நான் என்னுடைய தோட்டத்தில் நான் வச்சிருக்கேன். நான் பக்கத்தில் இருக்கிற விவசாயிட்ட போயிட்டு உங்களுக்கு போன வருஷம் 10 மூட்டை ஈல்டு வந்துச்சு, 800 கிலோ உங்களுக்கு காய்ச்சுது. இந்த வருஷம் நான் தேனி வச்சதால உங்களுக்கு ஒரு 4 மூட்டை 5 மூட்டை எக்ஸ்ட்ரா காய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் கேட்க முடியாது. கண்டிப்பாக நான் சொன்னாலும் அவர் நம்ப போகிறதில்ல. ஏன்னா அதை பற்றிய நுண்ணறிவு அவருக்கு இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி அவருக்கு தெரிஞ்சிக்காம கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதோடைய பலனை அவரும் அனுபவிக்கிறாரு. என்னை சுற்றி 2 கிலோமீட்டர் இருக்க எல்லாரும் அனுபவிப்பாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு யாரும் முயற்சி பண்ணுறதில்ல. நம்மளும் வச்சா ஒரு ஏக்கர் நீங்கள் பராமரிக்க ஒரு விவசாய நிலம் வச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு 10,000 25,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறோம். எந்த விவசாயம் செலவு பண்ணாமல் அந்த இடத்த பராமரிக்க முடியாது. கண்டிப்பாக நிலம் நலமாக இருக்கணும்னா நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ செலவு பண்ணும்போது ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணியும் உங்களால் பணம் கொடுத்து வாங்க முடியலன்னா NHM ஸ்கீமில் ஒவ்வொரு விவசாயிக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக.
இலவசமாவே இலவசமாக கிடைக்கும். வேளாண் அலுவலர் யாரோ அவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி NHM ஸ்கீம், நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன், இந்த ஸ்கீமில் தேனி பெட்டி தராங்களாமா, அதுக்கு பதிவு பண்ண என்ன செய்யணும், அப்படி இல்லைன்னா உழவன் செயலின்னு இருக்குல்ல சார், உழவன் செயலியில் போனாலே இடுபொருள் முன்பதிவில் தேனீக்களுக்குன்னு தனியாக ஒரு போர்ஷனே கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் பதிவு பண்ணால் உங்களுக்கு யார் வேளாண் அலுவலரோ அவரே நமக்கு பைப்பில் வந்து இந்தந்த பேப்பர்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பதிவு பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக. இப்போ 2014 உங்க முந்திரி தோட்டத்தில் வந்து மகசூல் குறைவா இருக்குன்னு பார்த்துட்டு தேனி பெட்டி வாங்கி நீங்க வைக்கிறீங்க. அது வந்து பக்கத்தில் வைக்கிறீங்க, அப்புறம் 6 அடி தூரத்தில் ஒன்று வைக்கிறீங்க, அப்புறம் 100 அடி தூரத்துக்கு கொண்டு போறீங்க, அப்புறம் 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒன்று கொண்டு போறீங்க. இப்படி அனுபவத்தில் அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க. எப்போ வந்து இதை வந்து விற்பனை, அதாவது வந்து தேனீக்கள் வந்து நீங்க மறைமுகமா தரக்கூடிய ஒரு வருமானம், அதாவது முந்திரி சாகுபடியில் மகசூல் அதிகரிப்பு அப்படின்றது, அது வந்து நல்லா நடந்துச்சா? கண்டிப்பாக சார். உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? 2014 எங்களோட நிலத்தோடைய அதிகபட்ச ஈல்டு வந்து 12 மூட்டை சார். ஒரு மூட்டை 80 கிலோ, 960 கிலோன்றது அப்போதைய ஈல்டு. அதுதான் அதிகபட்சமா. இது வந்து 15 ஏக்கர்ல. ஆமா சார், அதிகபட்ச மகசூலே அதுதான் அது வரைக்கும். சரி, இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.25 டன் சார் ஈல்டு வந்து. ஒரு டன் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் 1000 கிலோலேருந்து இந்த 6 டன்ன்றது இப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம். கிட்டத்தட்ட 6 வருஷத்தோட. எத்தனை பெட்டி வச்சிருப்பீங்க இப்போ? இப்போ 21 பெட்டி இருக்கு சார் அந்த 15 ஏக்கருக்கு மட்டும். அதை எல்லாரும் அதை செய்யணும்னு கிடையாது சார். எப்படின்னா இப்போ நான் வச்சிருக்கதால அவ்வளோக்கு அங்கே கொண்டு போய் வைக்கிறேன், ஆனால் அப்படி வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா ஒரு இப்போ முந்திரி வந்து எப்படின்னா லட்சக்கணக்கான பூ இருக்கும் சார் மரத்துக்கே. ஒரு மரம் வந்து 10 சென்ட், நம்ம வளர்க்குற வச்சிருக்கிறதெல்லாம் நாட்டு மரம் தான். ஒரு மரம் 10லேருந்து 15 சென்ட்டுக்கு இருக்குன்னா அப்போ அதில் எவ்வளோ ஃப்ளவரோடைய கவுண்ட் வந்து ரொம்ப அதிகம். எல்லா மரப்பயிர்லையும் அப்படி வராது கண்டிப்பாக. ஸோ ஒரு பெட்டி 2 பெட்டி வச்சாலுமே இந்த ஈல்டில் ஒரு 70% சாத்தியம் கண்டிப்பாக. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அங்கேருந்து இங்கே வரது வந்து கிட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆயிருக்கா, எடுத்தோடனே அந்த அனுபவம் 10 ஆண்டுகளில் ஒரு 6 மடங்கு அதிகமாயிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நேர்முக வருமானம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அதாவது தேனா எடுத்து விற்கிறது அப்படின்னு. தேனா எடுத்து எப்போ விற்க ஆரம்பிச்சிங்க, அதில் வந்து என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்திருக்குங்க? பெரிய வளர்ச்சி தான் சார் கண்டிப்பாக. நம்ம ஆரம்பித்த அன்னையிலேருந்து இன்னைக்கு பார்க்கும்போது முதல்ல இப்போ எல்லா நம்ம தொழில் முனைவோர்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணுறதால தான் தொழில் முனைவோர்னு சொல்கிறோம். முயற்சி வந்து கண்டிப்பாக அதுக்குரிய பலனா ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆரம்பித்த உடனே பெருசாகிடணும், நம்மளை 100 பேருக்கு தெரிஞ்சிடணும். நான் எடுத்த உடனே எனக்கு வெங்கடேஸ்வரன் சார் வந்து தெரிய போகிறதில்ல கண்டிப்பாக. ஏன்னா நான் ஒரு முயற்சி செஞ்சு அது மூலமாக கேவிகே வந்து உங்களுடைய அறிமுகம் கிடைக்குது சார். அது மூலமாக நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசுகிறேன். ஸோ என்னுடைய குரலை இன்னைக்கு எவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது என்னுடைய முயற்சியும் இருக்குது, அதில் மற்றவங்களுடைய உதவியும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே தேனும். இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து விற்பனைக்கு கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய போர்டு வச்சுக்கணும், ஒரு கடை வைக்கணும், என்ன ஒரு 100 பேருக்கு தரணும் யாரும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது சார். பொருளுடைய தரம் அதுதான் வந்து நம்மளுடைய தொழிலுடைய தாரக மந்திரமா இருக்கணும். நம்ம கரெக்டான பொருளை கரெக்டான நேரத்துக்கு கேட்கும்போது கொடுத்தோம்னா ஒரு வாடிக்கையாளர் 10 வாடிக்கையாளர் கொண்டு வருவாங்க சார். அன்னைக்கு நான் வந்து 1 கிலோ தேனை விற்க எனக்கு வந்து 1 மாசம் கிட்ட ஆச்சு. ஃபர்ஸ்ட் நாள் எடுத்த 3 கிலோ தேன் முதல் ஈல்டு. எந்த ஆண்டுங்க? 2014 சார். 3 கிலோ தேன் எடுத்தேன். தேனும் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சார். 3 கிலோ தேனை நான் வந்து விற்கிறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆச்சு சார். இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 கிலோ தேன் வித்துக்கிட்டு இருக்கேன். நார்மலா தேன் வந்து 2 கிலோலேருந்து 3 கிலோ உங்களுக்கு கிடைக்குதா இல்ல பக்கத்துல எதுவும் வாங்கிக்கிறீங்களா? கிடைக்குது சார். நம்ம அந்த அளவுக்கு இப்போ ப்ரொடக்ஷன் 21 பெட்டி உங்க இதுல இருக்கு. நீங்க அந்த 21 பெட்டி என்னுடைய தோட்டத்தில் இந்த மகரந்த செடிக்கு ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும் வச்சிருக்கேன் சார். மொத்தம் நம்ம வந்து 314 பெட்டி இப்போதைக்கு வச்சிருக்கோம். பல்வேறு இடங்கள்ல வச்சிருவீங்க? பல்வேறு இடங்கள்ல பல்வேறு ஊர்கள். கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு அம்மா ஒருத்தங்க பஞ்சாப்ல இருக்காங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வந்து போய் அங்கங்க பெட்டியை வச்சுட்டு வருவாங்க, திருப்பி தேனை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்லாம் எங்கேயோ படிச்சேன். அதே தான் சார். அதே மாதிரி நீங்களும் பண்றீங்க? அதுதான் சார். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் சார், ஒரு ஊருக்கு ஒரு பெட்டி அப்படின்னு வைக்கும்போது, அதாவது ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்டி, அதுவும் 100 ஏக்கர் நெல் போட்டிருக்காங்க, அங்க கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு ஈல்டு கிடைக்கல, தேன் கிடைக்கல அப்படின்னு நம்ம தேனீக்களை கம்ப்ளைண்ட் பண்ண. நீங்க அது சொல்லிட்டீங்க, புளிய மரம் இப்ப நல்லா நம்ம அந்த மாதிரி டைம்ல அங்க கொண்டு போய் வைக்கணும், நவா மரம் பூக்கும்போது அங்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஒரு 10 ஏக்கர் எல்ல ஒரு விவசாயி அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 310 பெட்டி வச்சிருக்கீங்களா? ஆமா சார். பல்வேறு இடங்கள்ல வச்சு. ஒரு இடத்துல வச்ச தேன் கிடைக்காது. ஆண்டிமடம் ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? 4 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட வச்சிருக்கோம் சார். வெவ்வேறு இடங்கள்ல நம்ம இப்ப இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குல்ல சார், நிறைய பேரை தெரிஞ்சு வச்சிருப்போம். அவங்க கொடுத்து வைக்க சொல்றீங்க. எல்லா இடமும் நம்ம இடமாவே இருக்க முடியாதுல்ல சார். கண்டிப்பா பராமரிப்பு அவங்க பாத்துப்பாங்க. அதுல ஒன்றும் பராமரிக்கிறதுக்குலாம் பெருசா ஒன்றும் இல்லை சார். நிழலான ஒரு இடம் இருக்கணும், ஒரு உயரமான ஸ்டாண்டில் வச்சு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் கற்று போகலாம் சார். இது செஞ்சா ஒரு பெட்டி இப்போ ஓடி போகுதுன்னா அதில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நம்ம அனுபவத்தை தான் யார்கிட்டேருந்தும் கற்றுக்க முடியாது. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு 100 கிலோ தேன் எடுக்கிறாரு அப்படின்னா அதில் அவருடைய பின்னாடி இருக்கிற அவருடைய உழைப்பு என்னன்றதை நம்மளும் பார்க்கணும். ஸோ அதில் என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா டிஃபிகல்ட் இருக்குது, ஒரு விஷயமா நம்ம அனுபவத்தில் தான் சார் கற்றுக்க முடியும். யாரும் சொல்லி கொடுத்தோம் இப்போ ஒரு பெட்டி ஓடி போதுன்னா ஏன் ஓடிடுச்சுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். திரும்பியும் அந்த விஷயத்தில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அப்படி பண்ணால் நமக்கு அந்த அனுபவத்து மூலமாக சரி ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு 5 பெட்டி வச்சேன்னு சொன்னால சார், இப்போ அந்த வருஷம் என்ன ஆச்சு ஈல்டு, ஏன் நமக்கு தேன் கம்மியாக கிடச்சிச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தள்ளி வச்சா என்ன ஆகுது,
அப்படின்னு நம்ம ஒன்றா கற்றுக்கும் போது இப்போ என்னோட அனுபவத்தில் ஒரு ஊருக்கு ஒரு பெட்டி வச்சா எல்லா சீசன்லேயும் தேன் கிடைக்கும். பூ கிடைக்கிற காலம் மட்டும் இல்லை, எல்லா சீசன்லேயும். ஏன்னா ஊருக்குள்ளே எவ்வளோ மரம் இருக்குது, மாமரம், தென்னை மரம், புளிய மரம், நாவல் மரம். உங்களுக்கு தேன் மட்டும் கிடைக்கல, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு மகசூல் வந்து 2 மடங்காக அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு சந்தேகத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேன் கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்புறம் மலை தேன் கேள்விப்பட்டிருக்கோம். மலையில போய் எடுத்தாங்கன்னா மலை தேன், கீழே எடுத்தா தேன், கொம்பு தேனுன்றீங்க, அப்புறம் வந்து முருங்கை தேனுன்றீங்க, விதவிதமா தேனுங்க. நீங்க வந்து இப்போ வாட்ஸ்அப் குழுல எல்லாம் பாத்தீங்கன்னா தேன் விற்கிறவங்க என்னென்னமோ போடுறாங்களே, இதெல்லாம் எப்படிங்க? இப்போ வந்து இது ஃபிளேவர் மாதிரியா? பாலில் வந்து பாதாம், பிஸ்தா இப்படி மாறி மாறி ரோஸ் மில்க் இப்படின்னு வர்ற மாதிரி தேனில் ஏதாவது ஃபிளேவர் எதுவும் போட்டு கொடுக்குறீங்களா? இல்லைன்னா இது என்னங்க இது? கண்டிப்பாக சார், எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சுக்க விஷயம் சார். ஒரு நல்ல கேள்வியும் கூட. தேனுடைய நிறம், மனம், சுவை இது 3 வந்து எப்படி வந்து வருது, டிசைட் ஆகுது அப்படின்னா எந்த பூவிலேருந்து தேன் கலெக்ட் ஆகுது. அதாவது ஒவ்வொரு பூக்களுக்கும் தகுந்த மாதிரி தேனோடைய தன்மையும் மாறும். ஏன்னா மகரந்த தூளும் கலெக்ட் ஆகுது, மதுரம்ன்ற தேனும் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ தேனோடைய கலரு, திக்னஸ், ஸ்மெல்லு, டேஸ்ட்டு இது எல்லாமே பூவை பொறுத்து மாறும். இப்போ இந்தியாவில் மொத்தம் 5 வகையான தேனீக்கள் இருக்குது சார். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுல பெரிய உடம்பாக இருக்கிறது மலை தேனீக்கள், அதுக்கப்புறம் இத்தாலியன் தேனீக்கள், அதுக்கு அடுத்தது அடுக்கு தேனி, அப்புறம் கொம்பு தேனி, அதுக்கப்புறம் கொசு தேனி. நான் இதோட உடம்புடைய அளவை வச்சு இந்த 5 வகையை 1, 2, 3 வரிசைப்படுத்திருக்கேன். இந்த மலை தேனின்றது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னால சார், இப்போ ஒவ்வொரு வகையான தேனீக்களும் அதோட உடம்போடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ளவர் செலக்ட் பண்ணி ஹனி கலெக்ட் பண்ணும். ஒரு சூரியகாந்தி பூ எடுத்துப்போம், அது நம்மளோட கையை விரிச்சோம்னா அந்த அகலத்துக்கு இருக்கும். இப்போ அதில் வந்துட்டு எல்லா வகையான தேனீக்களும் போயிட்டு தேனை கலெக்ட் பண்ண முடியும். எல்லா தேனை ஓப்பனாக இருக்குது, அந்த மேலே எதுவும் க்ளோஸ் ஆகல. ஸோ எல்லா வகையான தேனீக்களும் மேலே போய் தேனையும் மகரந்த தூளையும் கலெக்ட் பண்ணும். அடுத்த எக்ஸாம்பிளாக ஒரு மாதுளம் பூ எடுத்துப்போம் சார். மாதுளம் பூன்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ தேனி வந்து அது உள்ளே போயிட்டு வரணும்னா அதோடைய உடம்போடைய அளவு சின்னதாக இருந்தால் தான் அது அங்கே உள்ளே போக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன தேனோடைய கலர், திக்னஸ், ஸ்மெல், டேஸ்ட்லாம் ஃப்ளவர் பொறுத்து மாறும். அப்போ ஒவ்வொரு வகையான தேனீக்களும் அதோடைய உடம்போடைய அளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் செலக்ட் பண்ணி ஹனி கலெக்ட் பண்ணும். ஒரு பெரிய சைஸ் ஃப்ளவரில் எல்லாத்தாலையும் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ஃப்ளவர் சைஸ் சின்னதாக ஒரு மலை தேனியால் வந்து மாதுளம் பூவில் வந்து மகரந்த தூளை தேனியை கலெக்ட் பண்ண முடியாது. அப்போ மகரந்த தூளோடைய டேஸ்ட்டோ இல்லை மாதுளம் பூலேருந்து கிடைக்கிற தேன் வந்து மலை தேனியோடைய தேனில் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பல பூக்கள் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு, அதை வச்சு தான் வகைப்படுத்துறாங்க. இப்போ மலை தேனின்றது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ஒவ்வொரு தேனும் வேற வேற கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்களா சார், முருங்கைப்பூ தேன் சொல்கிறாங்க, நாவல் தேன் சொல்கிறாங்க அப்படின்னு. முருங்கை அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் பெட்டியை வச்சு கலெக்ட் பண்ணால், ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு முருங்கை மட்டும்தான் இருக்குது, வேற எந்த மரமுமே இல்லை. அப்போ அங்கே கிடைக்கிற ஒரு 100 கிராம் தேன் கிடைச்சா கூட, இல்லை 1 கிலோ தேன் கிடைச்சா கூட அது முருங்கைப்பூலேருந்து தான் கலெக்ட் ஆகிருக்கணும். புளிய மரத்துல அந்த ஒரு 100 ஏக்கர் புளிய மரம் போட்டிருக்காங்க, இல்லை 10 ஏக்கர் புளிய மரம் போட்டிருக்காங்க, நம்ம நடுவில் கொண்டு போய் வைக்கிறோம்னா புளிய மரம் பூக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற தேனில் அந்த புளிய மரம் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். அது நாவல் தேன்றதும் அப்படிதான். நிறைய இடத்துல நல்லாவும் செய்கிறாங்க, சரியான விதத்துலேயும் தேனில் ஃப்ளேவர் வர்றது இதை பொறுத்து தான். எந்த பூலேருந்து அதிகமாக கிடைக்குதோ. ஒரு சந்தேகம் வருதுங்க, இப்போ வந்து ஒரு நாவல் மரமா இருக்கிற இடத்துல நீங்க கொண்டு போய் ஒரு தேனி பெட்டியை வைக்கிறீங்க. ஆனா நாவல் மரம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, பக்கத்துல வேற ஏதாவது ஒன்று இருக்கும், அதுல இருந்தும் தேனை எடுத்து கொண்டு வந்து சேர்த்து இருக்கும். அது அப்போ நீங்க எப்படி ஒரு தூய்மையான ஒரு நாவல் தேன் நீங்க எப்படி அப்படின்னு தனியா சொல்ல முடியாது. ஆனா அதிகப்படியான பூக்கள்ல இருந்து எந்த தேனை கலெக்ட் பண்ணிருக்கோம் அதோட டேஸ்ட் தான் அங்க வரும். கண்டிப்பா டிஃபரன்ஸ் டேஸ்ட் இருக்கும். கலர் பாரம்பரிய நெல் ரகத்துல வந்து இன தூய்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து தேன் தூய்மைன்னு வச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு நல்ல விளக்கம் ஒன்று நீங்க கொடுத்துருக்கீங்க பிரபு. நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நீங்க வந்து தேனீக்களை வந்து ரொம்ப கவனமா பார்க்கக்கூடிய ஒருத்தர். நீங்க பழைய ஒரு நேர்முகத்துல சொன்னீங்க, தேனி வளர்க்கிறவர் வந்து கொஞ்சம் மெதுவா செயல்படுறவரா இருக்கணும், சோம்பேறியா இருக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்க, நான் கொஞ்சம் சோம்பேறி சார், அதனால எனக்கு வந்து இந்த தொழில் வந்து செட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறீங்க. நிறைய கவனிச்சிருக்கிறீங்க. தேனீக்கள் வந்து பல வியக்கத்தக்க செயல்கள் செய்யக்கூடியது தேனீக்கள். அந்த தேனி வளர்ப்புல நீங்க இவ்வளவு தூரம் ஆர்வத்தோட ஈடுபட்டு நல்ல சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சில பேர் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க, அப்புறம் சில சிக்கல்கள் வரும், அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. நீங்க அப்படி இல்லை, அதுல வந்து அடுத்தடுத்த கட்டம் நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ கூட நீங்க உங்களுடைய லிங்க் ஒன்று அமைச்சிருந்தீங்க, அதுல பாத்தீங்கன்னா தேன் தொடர்பான தொழிலே நிறைய செஞ்சுட்டு இருக்கிறீங்க. குல்கந்தை வந்து தேன்ல போடுறது, அப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. முந்திரியில மட்டும் நிக்காம பாதாம், பிஸ்தா இதெல்லாம் இறக்குமதி பண்ணி, இல்லைன்னா மற்ற இடங்கள்ல இருந்து வாங்கி அதன் மூலமாக ஒரு தொழில் செஞ்சு இன்னைக்கு வந்து டேர்ன் ஓவர் ஒரு குறிப்பிட்ட தொகை கூட சொன்னீங்க, இத்தனை கோடி நான் டேர்ன் ஓவர் பண்றேன் சார், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் தொடர்பு உங்களோட எனக்கு. இந்த 7 ஆண்டுகள்ல நீங்க அடைந்த வளர்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வளர்ச்சி. இதே மாதிரி மற்றவர்களும் வளர்ச்சி அடையணும் இந்த தொழில் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கமும் கூட. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. ஆண்டிமடம் பி பிரபு அவருடைய கைபேசி எண் 95 78 89 96 64. மீண்டும் ஒரு முறை ஆண்டிமடம் பி பிரபு அவர்களுடைய கைபேசி எண் 95 78
89 96 64. நன்றி பிரபு. ரொம்ப நன்றி சார்.